வாங்க காளான் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் அது கூட பட்டை, கிராம்பு, அன்னாச்சி பூ, பிரியாணி இலை இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. அதுவும் வடித்ததும் வெங்காயம் சேர்த்துக்கோங்க. அது கூட கொஞ்சம் ஒரு கை உப்பு சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக ஒரு கை உப்பு சேர்த்துக்கோங்க. அது நல்லா வதங்கினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதும் அது கூட தக்காளி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதும் காளான் சேர்த்துக்கோங்க. இப்போ அது கூட புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. காளானில் தண்ணி கொஞ்சம் பிரிஞ்சு வந்ததும் அது கூட மஞ்சத்தூள், பிரியாணி மசாலா, கரம் மசாலா, சிக்கன் மசாலா இதையெல்லாம் சேர்த்து போட்டு கிளறிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி, 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அப்போதான் மசாலாவெல்லாம் நல்லா உள்ள செட் ஆகும். ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்திருக்கும். விசில் விடுறத மட்டும் நான் எடுத்துருக்க மாட்டேன். 2 விசில் வந்ததும் குக்கரை திறந்துக்கங்க. காளான் பிரியாணி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.